ஹாய் ரைஸ் OMG2 இந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத இந்த மூவியில் பார்க்க போகிறோம். செக்ஸ் எஜுகேஷன் பற்றி தமிழில் ஒரு மூவி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இது ஹிந்தியில் வெளியாகி சூப்பராக ஓடி இப்போ தமிழ் டப்பில் OTTயில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவி பற்றி என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்லிடுறேன். இந்த மூவியில் வர மெசேஜ் ரொம்ப நல்ல மெசேஜ். கண்டிப்பாக இது தேவை. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கரெக்டாக நான் 12லாம் கரெக்டாக பயாலஜியில் அந்த பயாலஜி ஜுவாலஜி அந்த இதுக்குள்ளே அதில் கரெக்டாக அந்த லெசன் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படி ஸ்கூலில் பேசுகிறதுக்கே டீச்சர்ஸ் சொல்லித்தரதுக்கே அவ்வளோ கூச்சமாக இருக்குது. ஈவன் எங்கள் கிளாஸில் ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான். அப்படின்றப்ப கூட டீச்சர்ஸ் அதை ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி வேறு அந்த பிள்ளை எங்கே கற்றுக்கும், அந்த பையன் எங்கே கற்றுக்குவான்? ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் போய் தேடுவான். மொபைலில் தேடி போனால் ரொம்ப தப்பான விஷயங்களுக்குள்ளே அது கொண்டு போயிடும். இதை வந்து சொல்கிறதுல பிரச்சனையே இல்லையே, இதை போய் பார்க்குறதுல விஷுவலாக இன்னொருத்தர் கூட இது பண்ணுறத பார்க்குறதுக்கு சொல்லித்தரதுல பிரச்சனையே இல்லையே. அதை தான் இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி தந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பையன் தனக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது, தனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. அதை கொண்டு வராங்க. அவங்களோட ஸ்கூலில் படிக்கிற மற்ற பசங்களாம் சேர்ந்து இது கொண்டு வந்துடுறாங்க. அதை போக்கணுன்றதுக்காக பையன் நிறைய ட்ரை பண்ணுறான். கடைசியில் பையன் என்ன பண்ணுறான், இந்த சுய இன்பம் இதுக்குள்ளே ஈடுபட்டுறான். அதை வந்து ஸ்கூலில் பண்ணிடுறான். அதனால் அதை வீடியோ எடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. ஸ்கூலில் டிசி கொடுக்குறாங்க. பையனுடைய அப்பா வந்து ஒரு சிவன் பக்தர். இவர் என்ன பண்ணுறாரு, கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு இனிமேல் நாங்கள் ஊரை விட்டே போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கடவுளை சிவனே இறங்கி வந்து நீ எதுக்கு ஊரை விட்டு போகணும், நீ எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்க, நான் உனக்காக இது பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு கைட் பண்ணுற மாதிரி. சிவன் வந்து மிராக்கிள்லாம் பண்ணல, கைட் பண்ணுறாரு. இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட்டு கொடுத்து அது மூலமாக கேஸ் அப்ளை பண்ணுறாங்க. கேஸில் இவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா, கடைசியில் இதை எப்படி மக்களுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்கிற கதையை அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் வர ஒரு இதுவுமே இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கும்ல, அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டில் வந்து நின்று கேட்பாங்கள்ல, விசாரிப்பாங்கள்ல, அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இப்படிலாம் கூட விசாரிக்கலாமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மூவி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் வந்து அந்த ஃபேண்டசி விஷயம் இருக்குல்ல, கடவுள்னு சொல்கிற விஷயம், கடவுள் நம்மளுக்கு உண்மையாலுமே எப்படி நம்மளை ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்கிறத அழகாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா வந்து மிராக்கிள் பண்ணிட்டு போகிற கடவுள் கிடையாது, நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியை காட்டி விடுவார். அதை இதில் அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தில் இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மைனஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு மைனஸே கிடைக்கல. இதுமாரி சொல்லணுன்னா கொஞ்சம் டியூரேஷன் என்ன கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கட் பண்ணியிருக்கலாம். எங்கேயோ வளர்ட்டுற மாதிரி இருக்கிற சீன்ஸ்லாம் கட் பண்ணி விட்டு அதை மட்டும். மற்றபடி மைனஸ் கிடையாது, எல்லாமே ப்ளஸ் தான். நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.